வணக்கம். தம்பதிகளில் ஒருத்தருக்கு பாலியல் ஆர்வம் அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப காமன். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே அளவில் எப்போதும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பு. இதற்கு விஞ்ஞானிகள் என்ன தீர்வு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று, ஆர்வம் குறைவாக இருக்கிறவங்க நீங்கள் சுய இன்பம் எதுவும் பண்ணாதீங்க. செக்ஸ் அந்த உணர்வுகள் வரும்போதெல்லாம் ஆர்வத்தோட உங்கள் பார்ட்னரோட செக்ஸில் ஈடுபடுங்க. அதே மாதிரி செக்ஸ் உணர்வு முழுமையாக வந்த பிறகு தான் அதில் ஈடுபடணும்னு இல்லை. உங்கள் பார்ட்னர் அதில் ஆரம்பிக்கிறாரு, அப்படியே நீங்கள் செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அந்த உணர்வுகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். நல்ல பசி எடுத்த பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படின்ல. சில நேரங்களில் நம்ம தூங்க போகிறோம், பசியில் இருந்தாலும் ஒரு மினிமம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடும். அதுபோல் ஒரு பார்ட்னர் செக்ஸ் ஆரம்பிச்சிட்டா கூட அடுத்தவங்களுக்கும் அடுத்து அது தொடர்ந்து வந்துடும். ரெண்டாவது, உங்கள் சூழல்கள் ஒரு செக்ஸுக்கான ஒரு அந்த பெட்ரூமில் சண்டை போடுறது, பெட்ரூமில் பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப குறைச்சிங்க. பெட்ரூம்னால் அது தூங்குறதுக்கும் செக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைகளை நடுவில் போட்டு படுக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைகள் பக்கத்து ரூமில் இருந்தால் பெட்டர். ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் இருக்கும், அது செக்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொடுதல் இதெல்லாம் அந்த செக்ஸ் உணர்வை தூண்டுவதற்கு ஏற்பிருக்கும். ஒருத்தருக்கு செக்ஸ் உணர்வு அதிகமாக இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆபாச படங்களை பார்க்குறது இதெல்லாம் குறைச்சிருங்க. செக்ஸ் எண்ணங்கள் அதிகமாக வரும்போது சுய இன்பம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனைவியே அல்லது உங்கள் பார்ட்னரே அது முழுமையாக செக்ஸ் பண்ணி அது சரி பண்ணணும். அந்த மாதிரி ஏற்பாடுகள், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா, அவங்க ஒத்துக்கலைன்னும் போது உங்களுக்கு ஒரு விரக்தி, கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரலாம். இந்த மாதிரி நிறைய வராங்க பேஷண்ட்ஸ். அப்போ அவர் என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்ற நேரங்களில் சுய இன்பம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். ரெண்டாவது, 2 பேரும் சேரும்போது ஒவ்வொரு முறையும் செக்ஸில் தான் ஈடுபடணும்னு இல்லை, வேறு முறைகள் இருக்குது. கையில் தூண்டுறது, வாய்வழி தூண்டுதல், பல்வேறு வகையில் அதை மாற்றிக்கலாம். பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் செக்ஸ் இல்லை. மற்ற பல்வேறு வழிகள்லையும் அவங்க ஒருத்தர் தூண்டி அதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லை 2 பேருக்கும் இந்த குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை போய்கிட்டே இருக்குன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பான்டேனியஸாக செக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ரொம்ப குறைவாக இருக்குது செக்ஸ், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பேருமே அதுக்கு ரெடி ஆகிடலாம். மற்ற நாட்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கவங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம். ஆர்வம் குறைவாக இருக்கிறவங்க, இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி இரவு நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி செக்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தயாராகிடலாம். மனதளவுலையும் சூழலையும் தயார் பண்ணி ரெடி ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான சில தயாரிப்புகளில் ஈடுபடும்போது அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்லாமல் எளிமையாக அவங்க உறவை, நல்ல ரெகுலர் செக்ஸ், நல்ல ஒரு இணக்கமான சூழலையும் மெயின்டைன் பண்ண முடியும். வணக்கம்.